ஆஃப்டர் சர்வீஸ் வந்து ஹோண்டா ஆக்டிவ் 125 வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பிரேக் டவுன் ஆகிருந்துச்சு அப்படின்றத பார்த்துருந்தோம். இதை பற்றின நம்ம ஒரு வீடியோவும் அவங்களோட ரிவ்யூ பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது இல்லாமல் அவங்க நம்மகிட்ட எக்ஸஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டில் ஒரு 1800 ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. 1500 லேபராக சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அது வந்து 900 ருபீஸ் அதிகமாக தான் இருந்தது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து சில குறைபாடுகள் சர்வீஸில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் மேனேஜர் கால் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆஃப்டர் தட் வண்டி வந்து அவங்களே வந்து டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாள் வந்து ரன் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி வந்து சர்வீஸ் பண்ணி நீட்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ வண்டி எந்த பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 2 நாள் ஃபாலோ அப் காலும் பண்ணாங்க. வண்டி இப்போ வந்து ஃபைன் தான். ஆஃப்டர் தட் இந்த வீடியோ ரிவ்யூக்கு அப்புறம் சர்வீஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 2 நாள் ஃபாலோ அப் காலும் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வண்டி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வண்டி நல்லா இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ கால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கம்பெனி சைட்லேயும் நமக்கு ஆல்ரெடி டிக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிவ்யூ அல்லது கம்பெனி மூலிமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.